வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து சிக்கன் பகோடா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். சிக்கன் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதேமாரி 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து இந்த 100 கிராம் வச்சுருக்க சிக்கன்லேயே மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, நல்லா இருத்துடுங்க தண்ணியை. பச்சரிசி மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அதுக்கு எடுத்துக்கேன். வெறும் மிளகாத்தூள் இது. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. உப்பு வந்து தேவையான அளவு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ அங்கே இருக்க நீர பதத்துலேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வார்ம் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை. இது அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரத்துக்கோசம். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிக்கோங்க. கையில் வந்து கலக்காதீங்க. நான் கலர் வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் லைட்டாக போடுறேன், நல்லா ஆரஞ்சு கலர் வரத்துக்கோசம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். நான் இப்போ ஒன்று ஒன்றா விடுறேன். இந்த பார்த்து எடுங்க, இல்லைன்னா ஸ்பூனில் போய் இடலாம். ஃபஸ்ட்டு இருக்கவங்கலாம் வந்து ஸ்பூன்லேயே மெதுவாக எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுமாதிரி பொன்னிறமாக வந்தவொடனே எடுத்துருங்க. நல்லா எண்ணெய்லாம் நல்லா இருத்து எடுங்க. டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. அப்போ இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வந்து அதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இதுமாரி ஒன்று ஒன்றா எடுங்க. கொஞ்சம் இட சமத்தில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடுங்க, இல்லைன்னா மேலே வந்து எண்ணெய் தெளிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.